சமீபத்தில் ஒரு நியூஸ் 4 வருஷத்துக்கு முன்னாடி கர்ப்பத்தடை ஆப்ரேஷன் பண்ணின ஒரு லேடிக்கு 4 வருஷம் கழிச்சு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக ஆகியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு நியூஸ். அந்த பர்டிகுலர் லேடி அந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஈரோடில் பண்ணியிருக்காங்க. 2021 இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 4 வருஷம் கழிச்சிட்டு இவங்களுடைய உடம்புக்கு முடியலன்னு ஹாஸ்பிட்டலில் போய் காட்டும்போது அவங்க இங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் பண்ணி உண்மைதான் நான் பார்த்துருக்காங்க. இந்த லேடியினுடைய மெயின் கன்சர்னே உடம்பு முடியலன்னு பார்க்கும்பொழுது இவங்களுடைய எடை 10 கிலோ அதிகமாக இருக்குது ஒரு ஷார்ட் பீரியடில். ஒருத்தங்க கர்ப்பமான அந்த அறிகுறிகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 10 கிலோ அதிகமாகிறதுங்கிறது மினிமம் ஒரு 5 to 6 months ஆகும் 10 கிலோ ஏறுறதுக்கு. இது வரைக்கும் இவங்க என்ன வெயிட் பண்ணாங்க? ஒன்று, பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க ஏன் ரொம்ப இடைவெளி விட்டு போய் டெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மெயினான ரீசன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், இல்லை நிச்சயமாக இது கர்ப்பமாக இருக்காது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே போய் டெஸ்ட் பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் இவங்களுக்கு அந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை எடுத்துருக்கலாம். மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது நிறைய ரூல்ஸ் இருக்குது. இந்த லேடிக்கு ரொம்ப சின்ன வயசு தான், 24 வயசு தான். சர்ஜரி பண்ணும்பொழுது ஐ திங்க் இவங்களுக்கு இது 2வது குழந்தை. இவங்களுடைய கன்சென்ட் கேட்டுட்டு பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் செஞ்சுருக்காங்க. 2 குழந்தையுமே சிசேரியன் செக்ஷன் மூலயமா பண்ணியிருக்காங்க. சிசேரியன் போது நிச்சயமாக டைரக்டாக லேப்ராஸ்கோபி மாதிரி இல்லாமல் அது பண்ணுறது ரொம்ப ஈஸி அந்த டாக்டருக்கும். ஸோ அதனால் 2 குழந்தை இருக்குது, இனி அவங்களுக்கு குழந்தை வேண்டி இருக்காது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அந்த சர்ஜரி ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனேயே இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனையும் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய கேஸ் ஷீட்டில் பார்த்தா LSCS அப்படிங்கிறது சிசேரியன் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனை குறிக்குது. வித் ST அப்படின்னு போட்டிருக்காங்க. ST அப்படிங்கிறது ஸ்டெரிலைசேஷன்னா இவங்களுக்கு குழந்தை பிறக்காமல் பண்ணுறதுக்கு அந்த சர்ஜரியும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த கேஸ் ஷீட்டில். ஸோ ரெக்கார்ட் பிரகாரம் இவங்களுக்கு சர்ஜரி நடந்திருக்குன்னு டாக்குமெண்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரொசீஜர் என்ன? இந்த பிக்சரில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த யூட்ரஸ் கர்ப்பப்பை இருக்குது. அது 2 பக்கத்துலேயும் உங்களுக்கு ஒரு சினைப்பை முட்டை உருவாகிற இடம். அந்த முட்டை வெளியில் வந்து அந்த டியூப், இந்த ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு ஒரு டியூப் இருக்கு இல்லையா, அது உள்ளே போகும். அது போகும்பொழுது ஒரு விந்து அணு உள்ளே வந்து அந்த டியூப்பில் இந்த முட்டையை மீட் பண்ணி அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு கரு உருவாகுது. கருத்தடைக்கு பல வழிகள் இருந்தாலும் எனக்கு பர்மனண்ட்டாகவே இது போதும் அப்படின்னு நினைக்கும்பொழுது 100% இது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த ஆப்ரேஷனை பண்ணிக்கிறாங்க. இந்த ஆப்ரேஷனுடைய நோக்கம் என்ன? இந்த விந்து அணுவும் இந்த முட்டையும் மீட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். மீட் பண்ணுற இடம் அந்த டியூபு. அந்த டியூபை நம்ம கட் பண்ணி அந்த 2 எண்டையும் பிரிச்சிட்டோம் அப்படின்னா முட்டை அந்த கட் பண்ண இடத்துக்கு மேலே போக முடியாது. விந்து அணுவும் கர்ப்பப்பையிலேருந்து உள்ளே போனால் அந்த கட் எண்டு வரைக்கும் தான் போக முடியும், அதுக்கப்புறம் போக முடியாது. ஸோ இந்த விந்து அணுவும் இந்த கரு முட்டையும் சேராமல் நடுவில் ஒரு கட் பண்ணுறது தான் இந்த ஆப்ரேஷன். இந்த டியூபை கட் பண்ணுறது அப்படிங்கிறதுனால இதுக்கு டியூபெக்டமி அப்படின்னு பேர். ஆப்ரேஷனே பண்ணியாச்சு, அப்போ நிச்சயமாக எனக்கு கர்ப்பமாகாது அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிறவங்களுடைய மனநிலை பார்த்தா 2 வகையாக இருக்கும். ஒன்று, இனி எனக்கு குழந்தை பிறக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுதே இவங்களுக்கு தாம்பத்திய உறவில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் சில பேருக்கு குறையும். அதுவே ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்கும். எனக்கு பீரியட்ஸ் வராது, இல்லை எனக்கு குழந்தை பிறக்காது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு லேடியை அப்செட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள். பட் இது இவங்க விரும்பி செஞ்சுக்கிட்ட ஆப்ரேஷன். இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் அவங்க என்ன செய்வாங்க? நிச்சயமாக குழந்தை பிறக்காது இல்லை அப்படிங்கிறதுனால தைரியமாக இந்த தாம்பத்திய உறவில் அடிக்கடி ஈடுபட ஆரம்பிப்பாங்க.
இவங்களுடைய அந்த ஃப்ரீ மைண்ட் இருக்கிறதுனால அதுவே இவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக கூட வரலாம் சமயத்தில். ஸோ 2 டைப் ஆஃப் மனநிலை இந்த சர்ஜரிக்கு பிறகு நடக்க சான்சஸ் இருக்குது. ரைட், இதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? ஃபஸ்ட்டு, இவங்களுக்கு உண்மையிலேயே இந்த சர்ஜரி நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத இவங்க டவுட் பண்ணுறாங்க. இதை செக் பண்ணலாம் ஒன்று. ரெண்டாவது, சர்ஜரி நடக்கலை அப்படின்னா அது பெரிய ஒரு தவறு, ஒரு குற்றம். ஏன்னா அவங்க அதை சர்ஜரி நடந்ததாக எழுதி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, சர்ஜரி நடந்திருந்தா இப்படி நடக்க சான்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரெண்டாவது விஷயம். நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? இவங்க சொல்கிறத பார்த்தா அப்படியெல்லாம் ஸ்கேன் பண்ணியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, ஓப்பன் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. சில ஸ்பெஷலைஸ்டு ஸ்கேன்லாம் இருக்குது, அதை வச்சு நிச்சயமாக இதை கண்டுபிடிக்கலாம். ஆஃப்டர் ஆல் ஒரு டியூபு கட் ஆகிருக்கு. சப்போஸ் அந்த டியூபு கட் ஆகிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டை, அதாவது அந்த டையை நம்ம ஒரு மருந்து மாதிரி உள்ளே கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்ரே மாதிரி எடுத்து ஒரு ஸ்கேன் மாதிரி எடுத்தோம்னா இந்த நம்ம கொடுக்குற இந்த டை எந்த லெவலில் நிற்கிதுன்னு பார்க்கலாம். இது ஆப்ரேஷனே பண்ணலைன்னா அந்த கட் எண்டே தெரியாது, இந்த டை நிற்காது, அந்த டியூப்பில் கடைசி வரைக்கும் போகும். இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் வச்சு நிச்சயமாக இதை கண்டுபிடிக்கலாம். இவங்க ஏன் ஆப்ரேஷன் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன ரீசனாக இருக்கலாம்னா, ஒன்று, இந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருக்குது, உள்ள உருவாயிருக்கு, அந்த குழந்தை தேவையில்லைங்கிறாங்க, அதையும் அபார்ட் பண்ணிடலாம், அந்த குழந்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரெண்டாவது, அப்படி பார்க்கும்பொழுது இந்த டியூபு பண்ணியிருக்காங்களா இல்லையா அதையும் பார்த்துடலாம். இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு கூட அந்த டாக்டர்ஸ் நினச்சிருக்கலாம். பட் அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கலாம். இப்போவும் கூட இவங்க அதை ட்ரை பண்ணியிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க, பர்பஸ். 2 விஷயம். ஒன்று, பண்ணி இருக்குது, ஆனால் இது ரெண்டும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். இந்த குழந்தை இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டாங்கன்னா ஏன் இவங்க சர்ஜரி சரியாக பண்ணலையா, இல்லை பண்ணவே இல்லையா, இல்லை பண்ண சர்ஜரி அதுக்கப்புறம் இந்த டியூப் கட் எண்டு ரெண்டும் சேர்ந்துருச்சா, இந்த 3 பாசிபிலிட்டியில் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க கர்ப்பமாயிட்டாங்க, இதை எப்படி விளக்கிறது? இந்த 2 கட்டு எண்டும் நாளடைவில் சேர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? சேர்ந்து அந்த டியூப் மறுபடியும் ஒரு டியூபாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. எந்த ஆப்ரேஷனும் 100% ப்ரூஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த ப்ரொசீஜரும் எல்லாத்துலேயுமே ஒரு பர்சன்டேஜ் ஃபெயிலியர் ரேட் இருக்குது. எஸ்பெஷலி இந்த கருத்தடை முறைகள், பல முறைகள் இருக்குது, பட் எல்லாத்துலேயுமே ஒரு பர்சன்டேஜ் ஃபெயிலியர் இருக்குது. இந்த பர்டிகுலர் பெண்ணுக்கு ஆப்ரேஷன் நடந்திருந்தது அப்படின்னா அந்த கட் பண்ண 2 எண்டும் மறுபடியும் ஒன்றா சேர்றதுக்கு உண்டான சான்சஸ் நிறையவே இருந்திருக்கு. ஒன்று, இவங்களுடைய வயசு 24 வயசுலேயே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, தாம்பத்திய உறவு, இந்த ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கும்பொழுது நேச்சுரலாகவே இது ரெண்டும் சேர்றதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. இந்த ஃபெயிலியர் ரேட்டு பார்த்தா ஒரு எவ்வளவுக்கு எவ்வளவு வயசு சின்ன வயசில் இது ஆப்ரேஷன் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு இது ரெண்டும் சேர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எத்தனை வருஷத்தில் சேர்வது ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சில பேருக்கு ஒரே 1 வருஷம் கழித்து ஒன்றா சேர்ந்துருக்கு, சில பேருக்கு ஈவன் 20 வருஷம் கழித்து கூட ஒன்றா சேர்ந்துருக்கு. இந்த வருஷங்கள் அதிகமாக இந்த சேரக்கூடிய ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கக்கூடிய இந்த சான்சஸ் அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ இவங்க 4 இயர்ஸ் கழித்து தான் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. இந்த 4 இயர்ஸில் நடுவில் இவங்களை விசாரிக்கும் பொழுது பீரியட்ஸ் தள்ளி போகவும் இல்லை, ப்ரெக்னென்ட் ஆனதுக்குண்டான சான்ஸும் இல்லை. ஸோ 4 வருஷமாக இந்த லேடி ப்ரெக்னென்ட்டே ஆகலை. இந்த 4 வருஷத்தில் இந்த லேடியை ப்ரொடெக்ட் பண்ணது எது, கர்ப்பமாகாமல் தடுத்தது எது? நிச்சயமாக இந்த ஆப்ரேஷனாக தான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட். ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் இந்த 4 வருஷமும் அந்த ஆப்ரேஷன் இந்த அம்மாவை கர்ப்பமாகாமல் தடுத்தது. இந்த 4 இயர்ஸில் இவங்களோட ஏஜை வச்சு கன்சிடர் பண்ணும்பொழுது இந்த 2 எண்டும் ஒட்டி இருக்கவும் சான்சஸ் இருக்குது. பாயிண்ட் 1
to 0.5%. ஒரு 1000 பேருக்கு 1000 ஆப்ரேஷன் நடக்குதுன்னா ஒரு 5 பேருக்கு இந்த மாதிரி மறுபடியும் வர சான்சஸ். ஸோ என்ன அப்படின்னா, இவங்களுக்கு பண்ணாங்களா இல்லையாங்கிறது ஒரு பாயிண்ட்டு. 2வது பண்ணி அந்த 2 இதுவும் சேர்ந்துதா, அது 2வது பாயிண்ட்டு. இது யாருடைய தப்பு அப்படின்னா, பண்ணியிருந்து இத்தனை வருஷம் கழிச்சு அதுவாக சேர்ந்திருந்ததுன்னா இது யாருடைய தப்பும் இல்லை. இதை ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பட் டிஸ்சார்ஜ் சம்மரி பிரகாரம் அவங்க சிசேரியன் பண்ணிட்டு ஸ்டெரிலைசேஷன், அதாவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்குன்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக ஆப்ரேஷன் பண்ணின டாக்டரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண டாக்டரும் டிஸ்சார்ஜ் சம்மரி எழுதின டாக்டர் இவங்களுக்கு ஒரு இன்டராக்ஷன் இல்லாமல் இப்படி எழுதியிருக்க சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே இவங்க ஒரு கர்ப்பம் ஆகியிருந்தாங்கன்னா நிச்சயமாக இவங்க பண்ணினாங்களா இல்லையாங்கிற டவுட்டை ரைஸ் பண்ணலாம். ஆனால் 4 வருஷம் இவங்க கர்ப்பமாகாமல் இருந்திருக்காங்க. அப்போ பாசிபிலிட்டி என்னவாக இருக்க முடியும்? பண்ணி இருக்கலாம், ஆனால் அந்த டியூப் கட் எண்டு 2ம் ஒன்றா இருக்கலாம். ஸோ இதை ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன நடந்தது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு ரிப்போர்ட் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல் மேலே, டாக்டர் மேலே, இல்லை பேஷண்ட் மேலே, எல்லார் மேலேயும் தவறுகள் இருக்க சான்சஸ் இருக்குது. மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. சாரி அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன பிள்ளைங்க செஞ்சால் அது தவறு. ஆனால் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறு கிடையாது, அது ஒரு குற்றமாக தான் பார்க்க முடியும். தவறுக்கு மன்னிப்பு உண்டு, ஆனால் ஒரு குற்றத்துக்கு தண்டனை தான் உண்டு. டாக்டர்ஸ்க்கு அவ்வளவு பொறுப்பு இருக்குது. பேஷண்ட்டோட கலந்து பேசி ஒரு முடிவு பண்ணி, சும்மா ஒன்றுமே புரியாதவங்ககிட்ட ஒரு கையெழுத்தை வாங்கி கன்சென்ட் வாங்கியிருக்கேன், நீ கையெழுத்து போட்டிருக்கேன், ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க, ஒரு எமர்ஜென்சியில் இருக்கிறவங்க, எப்படியாவது இவரை காப்பாற்றினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் எந்த இடத்துல கையெழுத்து போட சொன்னாலும் போடுவாங்க. ஆனால் அவங்க எதுக்கு போட்டாங்கங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி போட வைக்கணும். அது ஒரு டாக்டருடைய கடமை. அப்படி இல்லைன்னா, எனக்கு படிக்கவே தெரியாதுங்குது இந்த அம்மா. அப்போது படிக்க தெரியாத ஒருத்தங்களுக்கு இதில் என்ன எழுதியிருக்குங்கிறத விளக்கி சொல்லி கையெழுத்து வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. பட் அதே சமயத்தில் பேஷண்ட்டு புரியாமல் அதை மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அப்படின்னு டாக்டர்ஸை ப்ளேம் பண்ணுறதும் உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்பொழுது அப்பப்போ இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியது ஒரு டாக்டராக எனக்கும் உண்டு. நிச்சயமாக அதை பற்றி பேசலாம். இன்னும் நிறைய இந்த மாதிரி இருக்குது. டாக்டர்ஸ் மேலே தவறு, பேஷண்ட்ஸ் மேலே தவறு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி நடக்கும்பொழுது அப்பப்போ நம்ம மீட் பண்ணலாம், அப்பப்போ இதை டிஸ்கஸ் பண்ணலாம். நான் டாக்டர் பாலசுப்ரமணியன். தேங்க்யூ.